தேவனுடைய உடன்படிக்கை. பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின் வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாகப் போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியிலுள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். தேவன் நோவாவோடும் அவருடைய குமாரரோடும் உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த உடன்படிக்கை ஜலப்பிரளயத்திற்கு பின்பு உண்டாகிறது. தேவனுடைய உடன்படிக்கையில் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் அவர்களுடைய சந்ததியாரும் இடம்பெறுகிறார்கள். தேவன் மனுஷரோடு மாத்திரமல்ல, சகல ஜீவ ஜந்துக்களோடும் உடன்படிக்கை பண்ணுகிறார். தேவன் நோவாவையும் அவர் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாகப் போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணுவது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கையில் மனுஷனுக்கும் பங்கு இருக்கிறது. மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். தமக்கு கீழ்ப்படியுமாறு தேவன் மனுஷனை உற்சாகப்படுத்துகிறார். தேவன் மனுஷனோடு செய்யும் உடன்படிக்கைகள் எல்லாவற்றையும் தேவனே ஆரம்பிக்கிறார். உடன்படிக்கையின் ஷரத்துக்களை தேவனே ஏற்படுத்துகிறார். நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய உடன்படிக்கைகள் உறுதியாக ஸ்தாபிக்கப்படுகிறது. அவை பரலோகத்தின் தூண்களைப் போல வலுவாய் இருக்கிறது. அவை பூமியின் அஸ்திபாரங்களைப் போல உறுதியாய் இருக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கையை யாராலும் அவமாக்க முடியாது. தேவன் யாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறாரோ அவர்களும் அவர்களுடைய சந்ததியாரும் அந்த உடன்படிக்கையில் பங்கு பெறுகிறார்கள். வாக்குத்தத்தமானது அவர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இந்த பூமியானது ஏற்கனவே ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போயிற்று. இந்த பூமியின் மீது மற்றொரு ஜலப்பிரளயம் வராது என்பதும், ஜலப்பிரளயத்தினால் பூமியில் உள்ள மாம்சமானவைகள் மறுபடியும் சங்கரிக்கப்படாது என்பதும், ஜலப்பிரளயத்தினால் இந்த பூமி மறுபடியும் அழிந்து போகாது என்பதும் தேவனுடைய உடன்படிக்கையாகும். கர்த்தர் இந்த பூமியையும் இந்த பூமியில் உள்ள ஜீவன்களையும் ஜலப்பிரளயத்திலிருந்து பாதுகாக்கிறார். நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. அதற்கு முன்பு இந்த பூமியில் ஜலப்பிரளயம் உண்டாகவில்லை. இப்போது உண்டான ஜலப்பிரளயத்திற்கு பின்பு இனிமேல் ஜலப்பிரளயம் உண்டாகாது. கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகள் அவருடைய கிருபையையும் நன்மையையும் உண்மையையும் வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பினால் நோவாவின் காலத்தில் இருந்த பூமி ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போயிற்று. அந்த ஜலப்பிரளயம் தேவனுடைய நீதிக்கு அடையாளம். ஜலப்பிரளயத்திற்கு பின்பு நோவாவின் சந்ததியார் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி பரிசுத்தமாய் இருப்பார்களா என்னும் நிச்சயம் இல்லை. அவர்களில் சிலர் பாவிகளாகவும் அநேகர் பரிசுத்தவான்களாகவும் இருக்கலாம். அவர்களுடைய நீதி எப்படி இருந்தாலும் தேவன் நோவாவோடும் அவருடைய சந்ததியாரோடும் உடன்படிக்கை பண்ணுகிறார். கர்த்தர் நோவாவையும் அவருடைய குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாகப் போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். பூமி இனிமேல் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்படாமல் இருக்கும். இந்த பூமி கர்த்தருடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் அடையாளம். இந்த பூமி அழியாமல் இருப்பதற்கும் மனுஷருடைய நீதிக்கும் சம்பந்தம் இல்லை. மனுஷர் மத்தியிலே அநீதி காணப்பட்டாலும் கர்த்தர் இந்த பூமியை ஜலப்பிரளயத்தினால் அழிக்க மாட்டார். நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போன பூமி தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அடையாளமாய் இருக்கிறது. நோவாவுக்கு பிந்திய காலத்தில்
ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போகாத பூமி தேவனுடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் அடையாளமாய் இருக்கிறது. தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் உடன்படிக்கை பண்ணினால் அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். தேவன் நோவாவையும் அவருடைய வீட்டாரையும் நோக்கி, இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாளில் பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும். பூமி அழியாது, அது புதுப்பிக்கப்படும் என்று சிலர் கருத்து கூறுகிறார்கள். நோவாவின் காலத்தில் உண்டான ஜலப்பிரளயம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் உண்டானதல்ல, அது உலகம் முழுவதிலும் உண்டான ஜலப்பிரளயம். அப்படிப்பட்ட உலகளாவிய ஜலப்பிரளயம் இனிமேல் உண்டாவதில்லை. நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட ஜலப்பிரளயம் மறுபடியும் இந்த பூமியை மூடி போடாது. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். ஏசாயா 54:9. சில சமயங்களில் கடல் கொந்தளிப்பாய் இருக்கலாம். கடல் கொந்தளிப்பு ஒரு சில நாட்களுக்கு தொடரலாம். ஒவ்வொரு மாதமும் கடல் கொந்தளிப்பாய் இருந்தாலும் இந்த பூமியானது ஜலப்பிரளயத்தினால் அழிந்து போகாது. நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளம் இந்த பூமியின் மீது மறுபடியும் புரண்டு வராது. இது கர்த்தருடைய கிருபையுள்ள வாக்குத்தத்தம். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை இந்நாள் வரையிலும் நிறைவேற்றி வந்திருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக நாம் அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும்.